என்று நான் தெரிவிக்க, அப்போதுதான் வதிஷன் தெரிவித்தார், மன்னா நீங்க 100 பேர்கள் சாப்பிட்டாலும் சரி, ஒருவர் சாப்பிட்டாலும் சரி, கெண்டில் உள்ள ஜலம் அப்படியே இருக்கும் என்று என் கையில எடுத்து கொடுக்க 100 பேர்களும் அதை அறிந்து தாகம் தீர்ந்து விட்டது. கெண்டில் உள்ள ஜலம் அப்படியே இருந்தது. அப்போதான் என்னுடைய அமைச்சரிடத்திலே வந்து, மன்னா இந்த கெண்டில் உள்ள ஜலத்தை பார்த்தா இவர் தவத்திலே சிறந்தவர் போல் இருக்கிறது, இந்த காலகட்டத்திலே அண்ணவரை சாலம் கேளுங்கள் என்று என்னுடைய அமைச்சரிடத்திலே தெரிவித்தார். அப்போது நான் அந்த வதிஷ்டம மகாமுனிவரை, ஐயா பசி அதிகமாக இருக்கிறது, தாகம் தீர்ந்து விட்டது, இந்த பசியை இந்த காலகட்டத்தில் எங்களுக்கு நிரப்ப வேண்டும் ஐயா என்று ஒரு இடத்துல நான் கேட்க, பசியில் என்று சொன்ன போது, அப்படியானால் நீங்கள் அத்தனை பேரும் வரிசையாக அமருங்கள் என்று அந்த வதிஷ்டன் எங்களிடத்தில் சொல்ல, நான் என்னுடைய மந்திரிமார்கள் சூழ அத்தனை பேர்களும் அமர்ந்தோம். வதிஷ்டன் தவத்தில் சிறந்தவன். அவன் ஒரு தவம் செய்தார். அந்த தவம் செய்த உடனே தெய்வலோகத்தில் இருந்து ஒரு பசு வந்தது. அத்தனை பேர்களுக்கு அமுதளித்தது. யாருக்கு என்ன உணவு தேவை, யார் எதை கேட்டார்களோ அதை கொடுத்தது அந்த பசு. வயிறார சாப்பிட்டோம். அப்போதுதான் அமைச்சர் இடத்திலே வந்து, மன்னா உலகத்திலே இல்லாத அதிசயம், ஒரு பசுமாடு வந்து இத்தனை பேர்களுக்கும் தானம் கொடுக்குது, யார் எதை கேட்டாலும் கொடுக்குது. அப்படியானால் இந்த பசுவை நமது நாட்டுக்கு கேளுங்கள். நமது நாட்டிலே சில காலமாக மழை இல்லாமல் மக்களிட்ட பயிர் செழுமையான விளைச்சல் இல்லை. இதை நமது நாட்டுக்கு கொண்டு சென்று விட்டால் நமது நாட்டிலே மக்களுக்கு பசி இல்லை, பஞ்சம் இல்லை, அரசாங்கத்துக்கும் எந்த குறையும் இல்லை. இதை கேளுங்கள் மன்னா 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 என்று விளக்கலை தெரிவித்தார்கள். அப்பா என்னுடைய அமைச்சர் சொல்ல நான் வதிஷ்டரை கேட்ட போது, இந்த பசுவை என் நாட்டுக்கு கொடுங்கள் என்று கேட்டேன். அப்போதுதான் அவர் தெரிவித்தார், மன்னா இது பசுவல்ல, இதன் பெயர் காமதேனு, இது தெய்வலோகத்திலே வாழக்கூடியது. நான் எப்போது நினைக்கிறேனே வரும், எதை கேட்கிறேனே கொடுக்கும், மீண்டும் தெய்வலோகம் சென்று விடும் என்று அதை கொடுக்க மறுத்து விட்டார். உடனே என்னுடைய மந்திரிமார்கள் அழைத்து, வீர சூரர்களை அழைத்து, நீங்கள் அத்தனை பேரும் சென்று அந்த பசுவை பிடித்து இழுத்து வாருங்கள், ஓடுங்கள் ஓடுங்கள் ஓடுங்கள். என்னுடைய மந்திரிமார்கள் சென்று அந்த பசுவை பிடிக்க இழுத்தார்கள். அப்போது வதிஷ்டன் தவத்தில் சிறந்தவன் அல்லவா, உடனே சாபம் கொடுத்துட்டான். இதை யார் தொட்டாலும் அவர்கள் சாப கடவுள் என்று சாபத்தை கொடுத்து விட்டான் வதிஷ்டன். தொட்டவர்கள் பூரா அத்தனை பேரும் காலகத்திலே மடிந்து விட்டார்கள். அங்கு உயிரோடு இருப்பது நான், என்னுடைய அமைச்சர் 2 பேர் தான் உயிரோடு இருக்கும். நம் மற்ற நாட்டுக்கு சென்றால் குடிமக்கள் என்ன சொல்வார்கள், என்னுடைய கணவனை கானகம் அழைத்து சென்று கானகத்திலே அத்தனை பேர்களும் பழி கொடுத்து விட்டு இவன் மட்டும் நாட்டுக்கு வந்திருக்கிறார், மீண்டும் நாட்டை ஆள இவன் ஒரு மன்னனா, நீதி கட்ட அரசனே மக்கள் எல்லாம் சொல்வார்கள். ஆனால் இந்த காலத்தில் இந்த உயிரை விட்டுவிட வேண்டும் என்று நான் மனதிலே எண்ணினேன். பிறகுதான் யோசித்து பார்த்தேன், இத்தனை 100 பேர்களை கொண்ட வதிஷனை கொல்ல வேண்டும் என்று என் இடையில் உள்ள மணிமந்திரங்களை எடுத்து அந்த வதிஷன் மீது நான் வாழை ஓகிய போது வதிஷன் தெரிவித்தார், கோபம் கொண்ட மன்னா, உனக்கு கோபம் வரும்
வரும்போது எனக்கு தெரியும், என்னிடத்துல நீ சண்டைக்கு வருவதற்கு சௌர சாமர்த்தியம் இருந்தால், உன் நெஞ்சிலே துணிவு இருந்தால், என் கையில் உள்ள ஊன்றுகோலை கீழே ஊன்று எடுத்துட்டு சண்டைக்கு வரலாம். அவன் கையில இது மாதிரி கமண்டலம் இருக்கும். அது அவன் தலையில் ஊர்ன உடனே அது அப்படியே நிற்குது. அதை ஆட்டி பார்த்தேன், அசைத்து பார்த்தேன், என்னால் அசைக்க முடியவில்லை. அப்போதுதான் தபத்தினுடைய வலிமையை நான் தெரிந்தேன். நான் என்ன குடிமக்கள் என்ன வாழ்ந்தால் இவரை போல ஒரு நாளாவது வாழ வேண்டும். இந்த வாழ்க்கை நமக்கு தேவையில்லை என்று என் அமைச்சரை அழைத்து, அமைச்சரே, நான் கானகம் சென்று தவம் இருக்க செல்கிறேன். நீ என் நாட்டு மக்களை நலமாக பார்த்துக் கொள்ள வேண்டும், குடிமக்களுக்கு எந்த குறையும் வரக்கூடாது என்று என் அமைச்சரை அழைத்து என் நாட்டை அவரிடத்தில் ஒப்படைத்து விட்டு நான் புறப்பட்டேன். கானகம் சென்று 60 கால வருஷம் செப்பூசி நாட்டி அதன் மீது நான் ஏறி நின்று அந்த ஈசனை நினைத்து தவம் இருந்தேன். எந்த குறைவும் இல்லாமல், யாருடைய நினைவும் இல்லாமல் ஈசனையே நினைத்து நான் தவம் இருந்த போது இந்த தெய்வலோகத்திலிருந்து தேவேந்திரன் பார்த்துட்டான். என்ன, பூலோகத்திலே ஒரு நரம் மனிதன் தவம் இருக்கிறான். அது இவன் கோபத்திலே ரொம்ப கொடியவன். இவனுக்கு தவம் அளித்து